வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னா, சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஓட்ஸை வச்சு ஒரு புதுசான ஒரு டிஷ். அதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கை அவிச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. 1 கப் ஓட்ஸை வறுத்து கொரகொரப்பாக மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து 1 பச்சை மிளகா வெட்டி போட்டு ஒரு 5 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி போட்டு மல்லி இலை கருவேப்பிலை அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா செம்ம நேரத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கணும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பவுலில் மசித்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப்பு ஓட்ஸு திரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வதக்கி வச்ச வெங்காயம், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போது உருண்டையாகவும் ரோலாகவும் தட்டி வச்சுருக்கேன். நம்ம பண்ணி வச்ச கட்லெட்டை 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டியாக கரைச்சி அதில் முக்கி வச்சுக்கோங்க. அதை பிரெட் கிராம்ஸில் பரட்டி கொஞ்சமாக வானொலியில் எண்ணெய் ஊற்றி பொரிச்செடுங்க. அப்படி இல்லைன்னா தோசை தவாவில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு பொரிச்செடுங்க. சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ஓட்ஸ் கட்லெட் ரெடி. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.